ஐயோ இது என்னன்னா மருந்து குடிக்குது ஒரு நாள் ஆச்சு. டேய் குட்டி தங்க புள்ள என்னம்மா மருந்து குடி தங்கம். சரிம்மா. சேர் எடுத்துவா. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. வாங்க என்ன அது? ஓகே போ போய் வராங்க. நம்ம காஃபி குடிக்கலாம். நெக்ஸ்ட் டே பாப்பா என்னம்மா மருந்து குடிக்கணும். சேர் சேர் வேணாம் இங்கே உட்கார். 3 வாய் சரியா? இங்க நின்று யாரு நான் ஃபோன் பண்ணுது? ஹலோ யாரு? இது வேறு நம்பர். ஆமா ஆமா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? இல்ல பாப்பாக்கு மருந்து குடிச்சிருக்கேன் அதான். சரி நான் அப்புறமா மாடியில பேசுறேன் சரியா? வச்சுறேன். ஐயோ மத்தியானம் குடிச்சிருக்காங்க காஃபிலாம். டீ பண்ணாம பேசாம இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் தீட்டிட்டு போங்க. அப்படியே சரி நான் சொல்லட்டுமா? இந்த மாதிரி சில பேர் சப்ஸ்கிரைப்ஸ்லாம் போட மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப்ஸ் போடுறாங்க. என்னன்னு கேளுங்க. அவங்களுக்கு அக்கா தம்பி இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா இல்லை அவங்களுக்கு. அதனால அவங்க அக்கா தம்பி அவங்களுக்கு இருக்காங்க. பெரிய அக்கா அவங்க காலேஜ் படிக்கிறாங்க. அதனால சமைச்சு முடிச்சுட்டு ஒரு யூடியூப் சேனல் போடலான்னு நினச்சான். அப்படி வந்து யூடியூப் சேனல் போடும்போது நிறைய பேர் லைக்ஸ்னால் போடவே இல்லை அவங்க. ஆனால் அவள் கஷ்டப்பட்டு எல்லா யூடியூப்ஸ் போட்டு ஒரு 5K அவள் எடுக்கணும். 5 months எடுத்துட்டாங்க. அதனால தான் ஒரு பொண்ணு என்னன்னா அதுக்கப்புறம் வந்து 5 lakh எடுத்தாங்க. ஆனால் அவ்வளோ யூடியூப்ஸ் பார்த்து சூப்பராக ஆடினாங்க. இது சூப்பராக இருக்குது. சில பேர் லைக்ஸ் பார்த்துருப்பாங்க. காலையில் நினச்சி பார்த்தா எதுவுமே லைக்ஸ் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பொண்ணு தான் லைக்ஸ் போட்டுருங்க. எப்படின்னு கேளுங்க. ஆனால் அவள் ஒரே ஒரு பொண்ணு தான் அவள் ஃப்ரெண்டு. ஏன்னா அவள் வந்து ஃப்ரெண்டு பார்த்தா அவளுக்கு ஃப்ரெண்டு இதுதான் வந்துருக்கு அவளுக்கு. அதனால தான் அவங்க என்னன்னா அதனால தான் அவங்க ஃப்ரெண்டு வந்து லைக் போடுறாங்க போது. ஸோ அதனால தான் அவங்க லைக் போட்டு அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்ல அங்கே பாரு நம்ம வந்து பிரின்சியை பாரு சூப்பராக வந்து ஆடி நம்ம யூடியூப் சேனல் 5K எடுத்துகிட்டு ஆடி ஆகுன்னு சொன்னோம். நிறைய லைக்ஸ் போட்டு நல்லா 5K எடுத்துகிட்டு யூடியூப் சேனல் அப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகும்போது அவங்களுக்கு வேலைக்காய் வேணுனாங்க. அது யூடியூப் சேனல் போட்டே இருந்துச்சு அவங்களுக்கு. அப்புறம் பார்த்தா ஒரு 10 மில்லியன் எடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆசை இல்லை எனக்கு யூடியூப் சேனல் ஆசை இல்லைன்னு இருக்கு. அப்படியே உங்களுக்கு ஆசைன்னா ஏன்னா வந்து நான் ஹிந்தி டியூஷன் போவேன். எனக்கு அபாக்கஸ், ட்ராயிங் டியூஷன், செஸ் கிளாஸு, மியூசிக் கிளாஸு அப்படி சில பேருக்கு ஆசை இருக்குது. அதே மாதிரி எனக்கும் என்ன ஆசைன்னா ட்ராயிங் ஆசை. ஏன்னா நான் அப்படியே சின்ன வயசுலேருந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் 3வது படிச்சிடும் போது நான் வந்து ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு ட்ராயிங் ஆசை. நான் அம்மாடி கேட்டேன், அம்மா என்னை ட்ராயிங் டியூஷனை சேர்த்து விடுங்கம்மா ப்ளீஸ்மாட்டேன். ஆனால் சரி நீ வந்து 5th போ, நீ வந்து 4th ஸ்டாண்டர்ட் போ, அப்போ உன்னை சேர்த்து விட்டுன்னு எங்கள் அம்மா வந்து இப்போ
ஃபிஃப்த்துலேருந்து சேர்த்தாங்க. ஃபிஃப்த்துலேருந்து அப்புறம் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னா நான் வந்து ட்ராயிங் ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து சார் வந்து எனக்கு சொன்னாங்க, நீ வந்து பெரிய ஆர்டிஸ்ட், நீ உண்மையாலே நீ ஆர்டிஸ்ட் தான். தேங்க்யூ சார் கிட்டே. அதுக்கப்புறம் எனக்கு அபாக்கஸ்னு ஆசை எனக்கு. அப்புறம் எனக்கு அபாக்கஸ் ஆசைடும் போது அப்புறம் எனக்கு அபாக்கஸ் ஆசை இருக்கும் போது அப்புறம் நானும் அபாக்கஸ் போனேன். ஹிந்தி கிளாஸ் போடுறதுக்கு ஹிந்தி கிளாஸ் ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு வந்து 3 டியூஷன் இருக்குது. அதனால தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.